அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன் அல்லாஹ் நம்ம செய்யற பாவத்துக்கு உடனே தண்டனை கொடுக்கறது இல்லைன்னு தெரியுமா? அல்லாஹ் இதை பத்தி குர்ஆன்ல கிளியராகவே சொல்றான். இந்த உலகத்துல தப்பு பண்ணக்கூடியவங்கள அல்லாஹ் உடனே பிடிச்சு கொண்டா இந்த பூமியின் மேல் ஒரு உயிர் கூட மிஞ்சாது. அல்லாஹுடைய 99 பெயர்கள்ல ஒண்ணுதான் அர் ரஹீம், கருணையாளன். அப்ப தப்பு பண்ணவங்களை எல்லாம் அவன் உடனே தண்டிச்சுட்டான்னு வைங்களேன், அந்த இடத்துல யாருக்கு கருணையாளன் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பும்ல. அது மட்டும் இல்லாம உலகங்கிறது நீதிமன்றம் கிடையாது. உடனே தப்ப விசாரிச்சு தண்டனை கொடுக்கறதுக்கு. இது சோதனை மையம். இப்போ லாஜிக்கா சொல்லணும்னா, இப்போ எக்ஸாம் ஹால்ல ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னு வைங்களேன், அந்த எக்ஸாம் ஹால்ல ரிசல்ட் வந்துறது கிடையாது. அதுக்குன்னு ஒரு ரிசல்ட் டேன்னு வச்சு அப்பதான் ரிசல்ட் விடுவாங்க. அதே மாதிரிதான் நம்மளோட இறைவனும் நம்மள முதல்ல சோதிச்சு அதுக்கு பிறகுதான் நம்மளுக்கு ரிசல்ட்டுங்கிறது மறுமையில இருக்கு. அல்லாஹ் இந்த மரணத்தையும் வாழ்வையும் படைத்தது நம்மள யார் சிறந்தவர் அப்படின்னு பார்க்க தான் படைச்சான். அல்லாஹ் ஒரு வாய்ப்பையும் கொடுக்குறான் தப்பு பண்ணவங்களுக்கு. அவன் என்கிட்ட தௌபா கேட்கிறானா, பாவ மன்னிப்பு கேட்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு நான் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ளே இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாவே சொல்றான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியானேன்னு தான் சொல்றான். ஒருபோதும் பாவிகளேன்னு சொன்னதில்லை. அல்லாஹ்வோட அருள்ல கொஞ்சம் கூட நம்பிக்கை இழந்துடாதீங்கன்னு சொல்றான். அதான் அல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டா நான் போயிட்டு தௌபா செஞ்சிடறேன், என்னை மன்னிச்சிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த தப்புல ஈடுபட்டா நீங்க அல்லாஹ் மீது தவறான நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடிய சோர்வு, துக்கம், நோய், வேதனை, ஏன் ஒரு முள்ளு குத்தினா கூட அதன் மூலமா அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் தெரியுமா? அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளர். பாவம் செஞ்சா பாவத்தை மன்னிப்பான். அதனால அடுத்த தடவை பாவம் செஞ்சா இதை மன்னிப்பானா அப்படின்னு கேட்கறத விட இதை கண்டிப்பா என் ரப்பு மன்னிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட தௌபா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த மாதிரி இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல குர்ஆனை படிக்க ஆசையா இருக்கலாம், ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. முஸ்லீம் அல்லாத சகோதரருக்கு மட்டும் குர்ஆன் இலவசமாக வழங்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும்.